வணக்கம். நம்ம பார்க்குறோம். நம்முடைய பையிங் ரோபோல ஒரு சில அப்டேஷன்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம். அதாவது இதுக்கு முன்னாடி வரையும் பார்த்தீங்கன்னா, நம்ம ரோபோ தனியா, டேட்டா தனியா, சார்ட் தனியான்னு எல்லாமே யூஸ் பண்ணியிருந்தோம். ஆனா இப்போ எல்லாமே ஒரே பிளாட்ஃபார்ம்ல, ஒரே சாஃப்ட்வேர்ல சிங்கிள் கிளிக்ல நடக்கிற மாதிரி நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதன் அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இன்னைக்கு எல்லாமே ஆன் பண்ணி வச்சிருக்கோம். ஒன்னும் இல்லை, இப்ப பாக்குறீங்க ஸ்டார்டிங் டைம் 9:20, அது 00 போடுறோம். இன்னொன்னு 9:25. இந்த 5 நிமிஷம் மட்டும்தான். இதை மட்டும் நம்ம செட் பண்ணிட்டு ஸ்டார்ட் கொடுத்துட்டா நமக்கு போதுமானது. இப்ப ஸ்டார்ட் கொடுக்குறோம். ஸ்டார்ட் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ரோபோ ஆன் ஆயிடும். இது மட்டும் தான் நம்ம பண்ணணும். 9:20, 9:25 போட்ட உடனே மார்க்கெட் இப்ப ஆன் ஆயிடுச்சு, ஓபன் ஆயிடுச்சு. ஓபன் ஆன உடனே இதுக்கு முன்னாடியே நம்ம பண்ணி வைக்கலாம். ஓபன் பண்றதுக்கு முன்னாடியே கூட நம்ம இந்த செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணி வைக்கலாம். இப்ப என்ன ஆயிருக்குன்னா, ஆட்டோமேட்டிக்கா லெவல்ஸ் ஃபார்ம் ஆகும். இந்த 9:25 முடிஞ்ச உடனே, மணி இப்போ 9:22 ஆகுறதுனால 9:25 முடிஞ்ச உடனே லெவல்ஸ் ஃபார்ம் ஆகும். வெயிட் பண்ணலாம். இன்னும் 9:25 அந்த கேண்டில் முடியல. முடிஞ்ச உடனே தான் நமக்கு லெவல்ஸ் ஃபார்ம் ஆகும். பாக்குறோம் கரெக்டா 9:26 ஆகுது. கால் ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டமே செலக்ட் பண்ணிக்கும். 47,800 கால் ஆப்ஷன், 47,800 புட் ஆப்ஷன் எடுத்திருக்கு. இப்போ ஆட்டோமேட்டிக்கா அதே நமக்கு ஆட்டோமேட்டிக் லெவல்ஸ் பிளாட் பண்ணி அதே நமக்கு ட்ரேட் எடுக்க ஆரம்பிக்கும். ட்ரேட் எடுக்க ஆரம்பிச்சதுன்னா நமக்கு கிளியரா கீழே நமக்கு காமிச்சு கொடுத்துரும் எப்படி எடுக்குதுன்றத. பாக்குறோம் எல்லாமே ரெடியா இருக்கு. பாக்குறோம் இப்பதான் கால் அண்ட் புட்டோட லெவல் ஆக்டிவ் ஆயிருக்கு. சோ இதுக்கு அப்புறமா தான் எடுக்க ஆரம்பிக்கும். இப்போதைக்கு பாக்குறோம் கரெக்டா நமக்கு லெவல் ஆக்டிவேட் ஆயிருக்கு. லெவல் ஆக்டிவேட் ஆயிட்டு எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. நம்ம ஆர்டர் புக் பாக்குறோம். ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நமக்கு லெவல்ஸ் ஆக்டிவேட் ஆயிட்டு கால் ஆப்ஷன் எடுத்திருக்கு. 47,800 274 எடுத்திருக்கு. எடுத்து மார்க்கெட் போயிட்டு இருக்கு. இது பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த சார்ட்டே நமக்கு லெவல்ஸ் எல்லாமே எடுக்க ஆரம்பிச்சிடும். எல்லாமே அதே நமக்கு இது பண்ண ஆரம்பிச்சிடும். இப்ப பாக்குறோம் கால் ஆப்ஷன் எடுத்திருக்கு. ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆர்டர் பை ஆயிருக்கு. 2 லாட் எம்டிஎம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மீட்டர் மாதிரி காட்டும். சோ நமக்கு ப்ராஃபிட் வர வர அந்த மீட்டர் கீழே வந்துட்டு இருக்கும். டார்கெட்ஸ் கூட ஆட்டோமேட்டிக்கா சார்ட்டே நமக்கு டார்கெட்ஸ் எல்லாமே எடுத்துக்கும். இதுல சார்ட்டே நமக்கு தேவையில்லை. இந்த ரோபோவே எல்லாமே போதுமானது. பார்த்துட்டு இருக்கோம். இப்ப நமக்கு 2,000 ரூபாய் கிட்ட ப்ராஃபிட் இருக்கு. 1,650 ரூபாய் கிட்ட இருக்கு ப்ராஃபிட் இப்போ. சோ ஒன்ஸ் அது போன உடனே ப்ராஃபிட் ட்ரைலிங்ல இருந்து ஆர்டர் ப்ராஃபிட் புக்கிங்ல இருந்து எல்லாமே ரோபோவே தானாவே எடுக்க ஆரம்பிச்சிடும். பாக்குறோம் ஆட்டோமேட்டிக்கா டார்கெட் இப்போ அச்சீவ் ஆயிடுச்சு. 2,151 ரூபாய் கிட்ட நமக்கு இப்ப ப்ராஃபிட் புக் ஆயிருக்கு. கிளியரா பாக்குறோம். ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ட்ரைலிங்ல ப்ராஃபிட் புக் ஆயிருக்கு. 2,146 ரூபாய் கிட்ட ப்ராஃபிட் புக் ஆயிருக்கு. இது ரொம்பவே சிம்பிளான ரோபோ. ரொம்ப பெரிய காம்ப்ளிகேஷன் கிடையாது. மேல போய் 9, 20, 25 அது மட்டும் செட் பண்ணி ஸ்டார்ட் கொடுத்துட்டா போதும். எடுக்கிறது, டார்கெட், ட்ரெயிலிங், ப்ராஃபிட் எல்லாமே நம்ம ரோபோவே பார்த்துக்கோ. நாளை வரக்கூடிய காலங்கள்ல இந்த செட்டிங்ஸ் பத்தியோ இதோடைய ஃபீச்சர்ஸ் பத்தியோ டீடைலா பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.